ஹாய், ஒரே மாதிரி கிரேவி பண்ணி போர் அடிக்குதா? இப்போ இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எம்மியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கை நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 3/4 வாசி வெந்திருக்கணும். ஸோ இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை தண்ணியெலாம் வடிச்சிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது ஒரு கடாய் வச்சுட்டு நான் அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இதை ஆயிலில் நம்ம காலிஃப்ளவரையும் பொட்டேட்டோயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வதங்கிருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் திரும்ப ஒரு 2 ஸ்பூன் நான் ஆயில் போட்டுட்டு 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி முக்கு, கல்பாசி இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸோ இது வதங்கிட்டு இருக்க கேப்பில் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு 7 முந்திரி, ஒரு தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி, உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம். நான் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வேகட்டும். ஸோ இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க காலிஃப்ளவரையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு திரும்ப மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம் மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு. ஸோ இப்போ கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, தோசை, ஈவன் ரைஸ்க்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் எம்மியாக. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இது மாதிரி எம்மியான ரெசிபிஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video.